வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இது கௌசல்யா நரேந்திரன் அவர்களுடைய யூடியூப் ஓன் யூடியூப். அப்ப நான் சொன்னான் என்னென்றால், ஒரு சின்ன பிரச்சனை உண்டு எங்கள் 2 பேருக்கு. என்னென்றால், அன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டுனாங்க. என்ன முடிச்சு பாக்குறேன், ஒரு வீடியோ ஒன்று போட்டுனாங்க. தையிட்டி விகாரை இடிக்கிறது சரியா பிள்ளையாண்டு. அப்ப எங்கட அக்கா பிள்ளை ஓடியன்னு சொன்ன வடப்பண்டு இடிக்க கூடான்னு கூவினவா. சுவாசுக்கு சப்போர்ட்டா, கயந்திரமாருக்கு சப்போர்ட்டா, கயந்திரனுக்கு சப்போர்ட்டா. அப்ப நாங்க ஏனென்றா சட்டப்படி இடிக்க கூடாதாமோ. சரி, சட்டப்படி இடிக்க வேணுமாமண்டு. அதனால சட்டப்படி சரி, பட் அது இனங்களுக்குள்ளான பிரச்சனை வரும் தானே. இப்ப சட்டத்தை இயக்குறதே நாங்கள், பாராளுமன்றத்துல இயற்ற நாங்களே இவ்வளவு விஷயத்த ஜோதிச்சு பிங்கரை வைக்க வேண்டி இருக்கும். வாக்கு போட இல்லை. ஆகவே நான் சொன்னான் கௌசல்யாக, இல்ல அது சட்டங்கள் என்ன சொன்னாலும் இனம் ஒற்றுமை என்ற அடிப்படையில மற்றது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்த அரசியலாக்காம அதை இடிக்க கூடாண்டீங்களா சொன்னா, இல்ல அது இடிக்க வேணும்ண்டு. அப்ப நாங்க சரி என்று போட்டு எங்களுடைய பேஸ்புக்ல இவ்வளவு கொமெண்ட் வந்திருக்குன்னு பார்த்தா எனக்கு சார்பா தான் கூட வந்திருந்தேன். அப்ப சொன்னா, இல்ல நான் இந்த யூடியூப்ல போட போறேன் இது சம்பந்தமான வீடியோவை என்று சொல்லி அவ சொன்னான். அப்ப நான் சரி, அப்ப நீங்க உங்களோட யூடியூப்ல போடுங்க, உங்களுக்கு சிரம் சப்போர்ட் பண்ணதா என்னென்ன சப்போர்ட் பண்ணாரு பாப்போம். 3 விஷயம் கேட்க போறோம். ஒன்று, தை டிவியார இடிச்சது சரியா விளையாடுறது. 2வது, சுதந்திர தினம் அதை நாங்கள் ஒரு தமிழரா கொண்டாடுறது சரியா இல்லையா, கரி நாளன்னு சொல்லி குமார் பொன்னம்பலம் சொல்லியிருக்காரு. என்ன குமார் பொன்னம்பலம் தானே பேர், என்ன பொன்னம்பலம், கயேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லியிருக்கார். அது ஒரு கரி நாளாமன்ட்டு. நான் சொல்றேன் இல்ல, அது பிழை என்று சொல்லி அது சொல்லியிருக்கிறேன். 3வது அதுக்கு கௌசல்யாண்ட மாதிரி. 3வது, கம்பபாரதி ஒரு அரசியல் சார்பு உள்ளவரா இல்லாதவரா என்ற 3 விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போறோம். பாப்போம். முதலாவதாக, சரி, அப்ப நாங்கள் ஆங்கிலேயர்கிட்ட இருந்துதான் சுதந்திரம் கேட்டினாங்க. ஆறாருக்கு சுதந்திரம் கொடுத்தவங்க? தமிழருக்கு, சிங்களவருக்கு, முஸ்லீமுக்கு, பரங்கியர் எல்லாருக்குமே ஆங்கிலேயர்கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைச்சனால்தான் இது. ஆனா எங்கண்ட ஜிஜி பொன்னம்பலத்தின் பேரனார் குமார் பொன்னம்பலம் மற்றும் சுகாஷ் போண்டார்கள் சொல்லிட்டோம்டா, நாங்க இலங்கையிட சுதந்திர தின நாள புறக்கோணிக்கணும் ஒரு கரி நாளண்டு சொல்றார். அப்படியான என்ன மீனிங் என்றால், அதாவது இலங்கை சுதந்திரம் அடைஞ்சது ஒரு கரி நாள் தான் அவர் சொல்றார். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? இல்ல நீங்க யாருக்கு பார்க்க ஆட்டோதான் கூவலாம், பிரச்சனை. அது கரிநாளண்டு நாங்கள் அதை ஒதுக்கணுமா, அல்லது சிங்கள மக்கள் அதை கொண்டாடட்டும் என்று போட்டு நாங்கள் எங்கட பாடல இருக்கணும், அல்லது எங்களுடைய சுதந்திர தினமா அது? என்ன சொல்லுங்க சொல்லுங்க. விருப்பம் இல்லாட்டி ஒதுங்கி இருக்கலாம். விடங்கல சத்தமா கதைங்க, நான் மக் போட்டேல விருப்பம் இல்லாட்டி ஒதுங்கி இருக்கலாம். ஓ, நான் நினைக்கிறேன் அதை நாங்கள் கேலி கூத்தாடுறதும். இப்ப நீங்கள் இலங்கையர் என்று சொல்லிக் கொண்டுதானே சத்தியபிரமாணம் எடுத்து நீங்கள் இலங்கை பாராளுமன்றத்துல, நீங்க இந்திய பாராளுமன்றத்துல எம்பியா இருக்கிறீங்க. கேட்கறது பாது, எந்த பாராளுமன்றத்துல இப்ப எம்பியா இருக்கிறீங்க? ஓ இல்ல, வடிய சத்தம் சொல்லுங்க. உங்கள்ட்ட கட்சிக்காரர் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க கூவணும். இப்ப ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட்ல இருக்கணும். சரி, ரெண்டா ஓகே, ரெண்டா சொல்லுங்க எனக்கு. இப்ப அவர்கள் அப்படி இத ஒரு கேரி நாள், இதை நாங்கள் என்ன செய்யணும், இதை நாங்கள் புறக்கணிக்க வேணும், இது பொய்யானது என்று சொல்லி கூறுறது சரியா பிள்ளையா, என்ன நினைக்கிறீங்க? சும்மா சரிதானே, சும்மா பேக்காத கேட்கப்படாது. அவர்கிட்ட கருத்தை பேரு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது அவருக்கு கரி நாள். சிங்களத்துல கரி என்றா என்ன தெரியுமா? முதல் தூசணத்திலையும் பேசான தூசணம் சிங்களத்துல கரி என்றது. அது அவருக்கும் தெரியும். அது ஒரு தூசண வார்த்தை தான் அது என்று சொல்லி தெரியும் அவருக்கும். அப்படிங்கிறத ஒரு 2 நாள் அப்படி இப்படி என்று சொல்லுங்க. கரி நாளா விளங்குது. அப்ப அவர் எந்த நாட்டுல வாழ்றார்? ஸ்ரீலங்கால. அவர் எந்த நாட்டு பிரஜை? ஸ்ரீலங்கா. எந்த நாட்டு பாஸ்போர்ட் வச்சிருக்கார்? ஸ்ரீலங்கா. அவரு புள்ள ஊட்டியல் லண்டன்ல இருக்கான்னு கேள்விப்பட்டனா, எனக்கு எங்க பெத்து வச்சிருக்காரு தெரியாது. அவர காணி எல்லாம் எங்க கிடக்கு? தேவையில்லாத கதை. தேவையில்ல கதையில போய் சப்ப பண்ணப்படாவளி போட
கேட்கிற மட்டும் வாழ்ற person. ஓ பர்சனல் அடிக்கல. நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னான் அவர் பிள்ளை பெற வேணும் ஸ்ரீலங்காவில, வீடு கட்டணும் கொழும்புல, கூவ வேணும் யாழ்ப்பாணத்துல இருந்து. யாழ்ப்பாணத்துல சொந்தமா அவர் காணி எடுத்தா இருக்கிறார். யாழ்ப்பாண ஜனத்துக்கு என்ன செய்யறாரு? விழாலும் என்ன செய்தவர் யாழ்ப்பாண ஜனத்துக்கு? இந்த தையட்டி வியாரைய கூவினது. அதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் எழும்பி 2-3 பீத்தல் அடிச்சதை தவிர அவர் என்ன இந்த வரைக்கும் செய்யிருக்கார்? நான் கேட்கிற கேள்வி என்றால், அவர் என்னோட மோதினா நான் மோதுறதுக்கு தயாரா இருக்கேன். சுஹாஸ் எம்பியா இருக்கட்டும், கஜேந்திரமாரா இருக்கட்டும், இவங்க முழு பேருமே அரசியல் கள்ளர். அரசியல் கள்ளர் என்று நான் சொல்றேன் என்றால், தமிழ் மக்களை உசுப்பேத்தி அந்த உசுப்புல குளிர் ஆயிரார்கள். நீங்கள் என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? சும்மா பல்லடிச்சு பிரயோசனம் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்து அவருக்கு சார்பா ஒரு ஆள் கூறார் லண்டன் நவாண்டு. இது பிச்சாது காமடா. அடே நான் என்னுடைய வழக்களுக்கு செலவுக்கு காசு இல்ல, topic அ மாத்துங்க தயவு செய்து. சரி என்னுடைய வழக்களுக்கு செலவில்லை அது இதுன்னு சொல்லி நான் என்னோட புலம்பெயர் தமிழர்கள்ட்ட வேண்டி வழக்களுக்கு செலவழிக்கிறேன். அது எல்லாருக்குமே தெரியும். நான் அதை ஓப்பனாவே புத்தகத்திலே சொல்றேன். நான் இந்த வீடியோலையும் போட்டுக்கேன். கிடக்கிறது காசு இவ்வளவுதான். இப்ப நான் கேட்கிறேன் என்னண்டா, எங்கன்னா தமிழர்ல அவங்க போராடி செத்தவங்கள்ட அவங்களோட தேசியத்தையும் வச்சுக்கொண்டு தமிழீழ கொள்ளைய வேண்டது, தமிழீழம் வேண்டதுக்கு நீங்க ரெடியா? இப்ப எத்தனை பேர் ரெடி? திருப்பி தமிழம் கோரி தனி நாடு கோரி சண்டை பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடி? ஓப்பன் டாக். எத்தனை பேர் ரெடி? 100ல ஒரு 2% மாணாக்கள், இலங்கையில வாழ்ற தமிழர்ல 2% மாணாக்கள் இப்பவும் திருப்பி ஒரு ஆயுத போராட்டத்தை ஆரம்பிக்கிறோம்னா வருவாங்க. சரிதானே? மிச்சம் 98% பேஸ்புக்ல தான் பொங்கும். உண்மையோ இல்லையோ? அப்ப நாட்டை பிரிக்கிற முண்டு கூவுறதும் பிள்ளை, இனம் மத மொழி பிரச்சனையில காய்ச்சி அரசியல் நடத்துறதும் பிரச்சனை பிள்ளை. என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் மக்களுடைய தேவைகளையும் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளையும் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையையும் எங்களோட காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரங்கள் அது சம்மந்தமா வச்சுதான் கௌசல்யா நாங்கள் அரசியல் செய்யணும். நாங்க ஏன் நடக்காத உண்டு ஒயிட் எலிஃபென்ட் என்று சொல்வார்கள், இல்லாத உண்டை வச்சு நாங்களே அரசியல் செய்யணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? நீங்க சொன்னீங்களே இது அது உங்களோட யூடியூப் பண்ணபடியா எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டா கமெண்ட் பண்ணினா எந்த யூடியூப்ல போட்டு பாப்போம்ட்டு நீங்க சொன்னீங்க. என்ன அது அதுல கூட எனக்கு சார்பா தான் கமெண்ட் வந்துருது. சரியா? என்ன இல்ல 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 பேக்காதே கூடாது. இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க. சரி, முதலாவது எங்கண்ட இலங்கை சுதந்திர தினம் சம்பந்தமான பிரச்சனை. சரிதானே? 2வது பிரச்சனை நாங்கள் பெண் விடுதலை என்று கதைக்கிறோம். பெண்களின் அரசியல் பிரவேசம் முக்கியமான கதைக்கிறோம். எந்த கட்சி தன்னை செயலாளரா ஒரு பொம்பளைய வச்சிருக்கு? தமிழற்ற எந்த கட்சி தன்னுடைய செயலாளரா ஒரு பெண்ணை வச்சிருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு சொல்லுங்க. எந்த கட்சி உண்மையாவே பெண்களை தங்களுடைய, நான் 3 பெண்களை 9ல 3 பெண்களை பாராளுமன்ற தேர்தலில் வச்சிருந்தேன். எந்த கட்சி ரெடியா இருக்கு பெண்களை கொண்டே நிறுத்தி மாகாண சபையை கொண்டு போறது? இந்த முறை நான் தெளிவா சொல்றேன். இது கௌசல்யாண்ட யூடியூப்ல போறதுக்குரிய காரணம் இதுதான். என்னண்டா, நான் தெளிவா சொல்லுறேன். இந்த முறை மாகாண சபை தேர்தலையும் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் எத்தனை பெண்கள் வந்தாலும் எடுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கு. கௌசல்யாவுக்கு கீழே கௌசல்யா செக்ரட்டரி இருந்தா கௌசல்யாவுக்கு கீழே எனக்கு கீழே வேலை செய்யறதுக்கு எத்தனை பொம்பளைகள் எந்த கட்சியால் அப்படி ஒரு அறிக்கை விடையில மட்டும் சொல்லுங்க கௌசல்யா. நீங்க நினைக்கிறீங்க பொம்பளைகள் அரசியலுக்கு வரணுமா வரக்கூடாது? அரசியலுக்கு வரணும். அப்பதான் பெண்கள் தங்க, அதாவது இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் எல்லா பொம்பளைகள்டையும் ஓட்டு எடுத்து தானே பாராளுமன்றம் போறோம். எந்த 27,000 ஓட்டுல 6 ஒரு ஆள் சொல்லிக்குது இவன் வடிவா இருக்கிறான். முழு 27,000 வடிவான பட்டியலும் எனக்கு ஓட் போட்டுதான் ஒரு படியலும் போடலையாமட்டு 6 ஒரு சுயேட்சை குழுக்காரர் பொம்மி இருந்தவர் பாத்துறான், பூவி இருந்தவர் பாத்துறான். என்னடா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தல்ல பெண்களுக்கு மாகாண சபை தேர்தல்ல 100% பெண்களை போடுறதுனால நான் தயாரா இருக்கிறேன். எந்த அரசியல் கட்சியால செய்யணும்னு சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்க அதை பற்றி? கட்சியிலையும் போட்டவங்க எங்க போட்டவங்க? இது மான்ல போட்டதா? மான்ல ஒன்று போட்டது நான் கட்டுறேன். அதை விட சஜித் ஒன்றுல போட்டு அது அங்க கோழி குஞ்சு தோன்றிருக்கு. வேற என்னது? வேற யார போட்டது? 2 வேற யார போட்டது? வேற மேத்தமேட்டிக் இண்டிபெண்டன்ட் குரூப்ஸ்ல இருந்தவங்க
என்பிபியில பொம்பளை ஒன்று இருந்தாங்க நினைக்கிறேன், 9ல ஒன்று இருந்து. நாங்கள் தான் பெர்சன்டேஜா பாக்கல, நாங்கள் தான் கூட போட்டுனாங்க. இந்த வரைக்கும் கௌசல்யா நரேந்திரன் தெரியாத ஒருத்தரும் இல்ல இலங்கை அரசியல்ல. சிங்களவங்களுக்கும் தெரியும். என்ன சொன்னாங்க உங்களுக்கு பாராளுமன்றத்துல, என்ன இதுல கோர்ட்ஸ்ல லோயஸ் என்ன சொன்னாங்க? யாரை பற்றி கேக்குறீங்க? இத சொன்னாங்கன்னு சொல்லி சொன்ன உங்களை அவர் தான் ஃபேமஸ் ஆக்கி விட்டவர், உங்களை அவரோட நிக்கிற பார்லமெண்ட். உண்மையாவே நான் நினைக்கிறேன் ஒரு கொஞ்சம் படிச்ச பொம்பளைகள் வந்து இந்த அரசியலுக்கு வருவினம்டா இந்த தேவையில்லாத ஏமாறல இங்க பாபு, தேவையில்லாத பிரச்சனையில இல்லாம இல்ல அப்போ ஒண்ணு நினைக்கிறேன். இந்த ஏமாத்துற கள்ளன் கிழவங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசியல் செய்யற கிழவங்களை பற்றி நினைக்கிறீங்க? அது நடக்கச்சிருப்பு. என்னையும் சேர்த்துதான் எனக்கு இப்பதான் 40 வயசு, நான் குமார் படிக்க. நீங்க கிழவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பக்கத்துல ஒரு ஆள் வந்திருந்தவர் சிவிகே சிவஞானம், சரியா பேர் சரியா சொல்றேன், சிவிகே சிவஞானம் வந்து அவர் திடீரென்று ஏதோ ஆத்து தொண்டமனாறு நாங்கள் ஏதோ என்னத்தை இரணமடுவை பற்றி காய்ச்சி கொண்டு இவர் பாஞ்சு என்னதை காய்ச்சா திடீரென்றால் என்ன காய்ச்சவர் ஏதோ என்ன பாலியாறு மற்றது வழுக்கையாறு வலை திருப்பி செய்யும் ஒருத்தரும் கணக்கு எடுக்கல. ஏன் ஏனென்றா நாங்க எங்கட அரசியல்ல இளம் படியல் பட்டியல், முக்கியமா கேம்பஸ் படியல் பட்டியல்ட ஒரு அன்பான வேண்டுகோள். ஏன் நீங்கள் கேம்பஸ் கேர்ள்ஸ் எத்தனை பேர் படிச்சு போட்டு வேலை இல்லாம இருக்கிறீங்க? ஏன் நீங்கள் மாநசபை எம்பியா வரையிலாது? ஏன் உள்ளூராட்சி சபையில இருக்கிற இதுல வரையில? இந்த முறை கௌசல்யா தான் வெல்லும். நான் அடிச்சு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், சரியா? அண்டையும் இவற்ற இது வந்திருந்தேன்ல சிவனடியாண்ட இதுல வந்து எங்களுக்கு தான் பெர்சன்டேஜ் கூட இருந்தது உள்ளூராட்சி சபை தேர்தல். சிவனடியானம் போட்டிருந்தது, தமிழடியானம் போட்டிருந்தது, மற்றது இது அது இன்னொரு நல்ல டாபிக் ஒன்று வரப்போது பொறுங்க வாரேன், ஒரு நீண்ட வீடியோவா இருக்கும். அதுல உள்ளூராட்சி சபை தேர்தல் அர்ச்சுனாண்ட கட்சிக்கு தான் கூட ஓட்டு தரணும்னு போட்டிருந்தேன். 2வது விஷயம். 3வது பிரச்சனைக்கு வருவோம். கம்பபாரதி அவர்கள் உங்களை பேசினாரோ இல்லையோ? நாங்க பார்க்கவே இல்லை. காடும் வாழடா தமிழடியா நீங்க எல்லாரும் கத்தித்தான் எனக்கு தெரியும் இப்படி ஒரு ஆள் இருக்குன்னு. அது முதலுமே அதுக்கு மேல தெரியாத இல்ல. வடிவா போய் பாருங்க, 7ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ எனக்கு ஞாபகம் இல்ல, இவரோட கம்பன் விழா வந்து கொண்டாடுற. கம்பனுக்கு தெரியுமா வரியா இந்த கம்பி வாரதி யாழ்ப்பாணத்துல இப்படி கம்பி விழா இது கொண்டாடுற, சரிதானே? முடிச்சு போன டாபிக் முடிஞ்ச டாபிக் இல்ல. அதுல அறிமுக ஊரே பார்த்தா தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்து டிஎன்ஏ, அதுக்கு பிறகு ஐடெக் இலங்கை தமிழரசு கட்சியில இருந்து அந்த சிவிகே சிவஞானம் தான் அறிமுக உரையோ உண்டு. வாழ்த்துறாவ பா உறாவ எல்லா ஆணி உரையிலும் பாத்தீங்கன்னா எங்கட அரசியல்வாதி தான் போய் செய்யணும். உங்களுக்கு கம்பபாரதி வந்து தமிழுக்காண்டியோ இந்து சமயத்துக்காண்டியோ அல்லது சைவ சமயத்துக்காண்டியோ ஒரு போராடுற அரசியல் சாயமற்ற ஆள் இல்ல கௌசல்யா, சரியா? இருக்க போகுது. ஓகே, அரசியல் சாயமற்ற ஆள் இல்ல. மன்னராது ஏத்த மாட்டாங்களா? இருக்கா கட்டும் தெளிவாமா ஏத்த மாட்டாங்க. சரியா? ரைட். அப்ப கம்பபாரதி வந்து ஒரு அரசியல் சாயமற்ற ஆள், அவருக்கு அரசியல் இல்லை என்றெல்லாம் போய் கம்பன் விழாவுல 3-4 உரை, சரிதானே? உரைக்கு 6 விட்டுருக்கணும்னு பார்த்தா நான் வச்சிருக்கேன், கொஞ்சம் 6 வச்சிருக்கணும்னு பார்த்தா தெளிவா பாருங்க. இல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியிலும் இருக்கிற சிவிகே சிவஞானம் உண்டு, மற்றது அவர் யாரு எங்கண்ட முன்னாள் நீதியரசர் சிவி பார் லைசன்ஸ் பொம்புல பாவம் சொல்லி பார் லைசன்ஸ் வேண்டி கொடுத்து வரோம். அவர் ஒரு ஆள். அப்படி அவன் அந்த ஷெடியூல் எடுத்து நான் இதுல போடுறேன், என்னோட கிடைக்கணும் இதுல நான் போடுறேன். இப்ப விளங்கோணும் இவங்கள் அரசியல் சாயத்தோட அரசியல் நோக்கத்தோட தான் கூவின வேண்டும். முந்தைய ஒரு நாள் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிய ஒரு ஆள் பேஸ்புக்ல எழுதியிருந்தது, இவைக்கு வந்து அரசியல் தொடர்பு இருக்கு, அரசியல் பின்புலத்தோட இருந்தான் இவ இப்படி எழுதின மட்டும் நான் அதை கணக்கு எடுக்கல கௌசல்யா. ஆனா உண்மை அதுதான். என்னண்டா, அரசியல்ல தோத்து போன இலங்கை தமிழரசு கட்சியா இருக்கலாம், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸா இருக்கட்டும்,
அவர்களை திருப்பி ஒருக்கா கூவ வைக்கணும்ன்றதுக்காண்டு தான் கம்பபாரதி கூவுறார் ஒழிய மற்றபடி தமிழ் வளர்க்கிறதுக்கோ அல்லது இலக்கியத்தை வளர்க்கறதுக்கோ இல்லை. சரிதானே? அதுண்ட உண்மையான சாயல் வெளியில வந்திருக்கு. அவருடைய நிறச்சி நிரலை போட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இவர் உண்மையாகவே கௌசல்யா ஒரு பொம்பளையே இழிவா கதைச்ச இந்த கம்பபாரதி என்றவர் உண்மையாகவே அரசியல் சாயமற்றவரா அல்லது முழு அரசியல் சாயம் உள்ளவரான்றது நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவையோட இதை பார்த்துட்டு அவையோட ப்ரோக்ராம் அட் கிளான்ஸ் என்றால் நிகழ்ச்சி நிரலை பார்த்துட்டு நீங்க எனக்கு சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் கௌசல்யாண்ட இந்த சேனல்ல சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அண்ட் கௌசல்யா நரேந்திரன்.